மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் சுபைர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேற்று நள்ளிரவு 2:30 மணி அளவுல பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கான் அவருடைய அபார்ட்மெண்ட்ல நுழைந்து ஒருத்தர் அவரையே கத்தியால குத்தி தப்பிச்சு ஓடிட்டதா செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்ன காரணத்தினால அவர் குத்தப்பட்டார்? இப்போ அவருடைய நிலைமை எப்படி இருக்கு? நேற்று நைட்டு ஒரு 2:30 மணி இந்த மாதிரியான டைமில் பாந்திரா முக்கியமான பகுதி, நம்ம எப்படி போயஸ் கார்டன் மாதிரி விஐபியில் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 11வது மாடியில் இவர் இருக்கிறாரு. அதுக்குள்ளே அவர் ஒரு ரூமில் இருந்திருக்கிறாரு. அப்புறம் வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் அந்த ரூமில் இருந்திருக்காங்க. இவருக்கு ஏதாவது சத்தம் கேட்டு வெளியிலேருந்து பார்க்குறப்ப அந்த பெண்ணை அவர் மிரட்டுற மாதிரி கேட்டிருக்கு. இவர் என்னன்னு கேட்க போகிறப்ப வாக்குவாதமாகி இவர் கையில் வச்சுருந்த கத்தி எடுத்து கழுத்தில் 3 முறையும் ஸ்பைனல் கார்டு முதுகில் 3 முறையும் குத்திருக்கிறார். மொத்தம் 6 முறை குத்தப்பட்டிருக்கார். ரத்த வெள்ளத்தில் உடனே அங்கே விழுந்துட்டார். உடனே ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்து இவரை ரெக்கவரி பண்ணி லீலாவதி ஹாஸ்பிட்டலுங்கிற ஒரு மிகப்பெரிய பிரபல ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது சர்ஜரியும் பண்ணியிருக்காங்க. அந்த பிளட்டில் அதிகமாக லீக்கேஜ் ஆகிருக்கு, மற்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு போல் சர்ஜரி கொடுத்துருக்காங்க. இப்போ கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருந்து கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி அங்கே முதல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோடனே ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. இப்போ டாக்டர்ஸே கூட இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் 3-4 பேர் சேர்ந்து ஒரு 4 டாக்டர் சேர்ந்து நாங்கள் தான் சர்ஜரி பண்ணோம். இப்போ நல்ல ஸ்டேபிளாக தான் இருக்காரு. ஒரு 2 நாளில் நார்மல் வார்டுக்கு ஐசியூவில் தான் இருக்கிறாரு. 2 நாளில் மாற்றிடுவோம் அப்படி. அவனுக்கு கான்சியஸ் வரல இருக்கிற மாதிரி. ஆனால் கிரிட்டிக்கல் கிடையாதுன்ற மாதிரி சொன்னாலும் கூட வயசு அவருக்கு 54 வயசு ஆகுது. 54 வயசாகுது. கழுத்தில் குத்தப்பட்டிருக்கு. கழுத்தில் ஒரு 3 தடவை குத்தப்பட்டிருக்கு. முதுகுலையும் குத்தப்பட்டு முக்கியமான பகுதி அப்படிங்கும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். பட் இப்போ உள்ள மெடிக்கல் டெக்னாலஜிஸ் எல்லாம் வச்சு அவரை ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்துருவாங்க. இதுதான் நடந்த சம்பவம். போலீஸ் வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. அவர் ஓடி போயிட்டதாக சொல்கிறாங்க, இல்லை அரெஸ்ட் பண்ணதாக சொல்லிருக்கு. அது அந்த செய்தியை பெருசாக வெளியில் இல்லாமல் இருக்குது. இதில் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது ஒரு விஐபி இருக்கிற ஏரியாவில் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே முதல்ல போகிறதாக இருந்தாலுமே நமக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். வாட்ச்மேன் இருப்பார், செக்யூரிட்டி இருக்கும், சென்சார் இருக்கும், கார்லாம் உள்ளே போக முடியாது, 1000 ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நார்மலாக இங்கே இருக்கிற ஒரு விஐபிகள் அப்பார்ட்மெண்ட் சென்னையில் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் அப்பார்ட்மெண்ட்லேயே நீங்கள் உள்ளே போக முடியாது. வாட்ச்மேன் கேட்பாங்க, என்ன ஃபோனில் இது வருது, கோடு வருது, அந்த கோடு போட்டால் தான் லிஃப்டே ஓப்பன் ஆகுது. அந்த மாதிரி செக்யூரிட்டிலாம் நிறையா இருக்கும் போது அதுதான் அந்த சந்தேகங்கள்லாம் வலுவாக இருக்குது. இவ்வளவு அஜாக்கிரதையாக இருந்தால் அதுவும் சரி. அது ஃப்ளாட்டில் உள்ளே போயிட்டா கூட பரவாயில்ல. அவர் வீட்டுக்குள்ளே எப்படி போனார்? அவர் வீட்டுக்குள்ளே போனவன் இந்த மாதிரி கோட் இருக்குது, சில பேருக்கு ஃபேஸ் ஐடி இருக்குது. ஃபேஸ் ஐடி வச்சு தான் கதவை ஓப்பன் ஆகும். அந்த மாதிரியான செக்யூரிட்டி இருக்கக்கூடிய இடத்துல அவர் ஃப்ளாட்டுக்குள்ளேயே எப்படி போனாருங்கிறது தான் இப்போ பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ரெண்டாவது, மும்பை கலாச்சாரம்ங்கிறது கத்தியெல்லாம் கிடையாது. அங்கே கன்னு தான். ஏற்கனவே இந்த மும்பையில் இந்த மாருதி ஆம்னியை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி காரில் சன்கிளாஸ் பண்ணுறது பேன் பண்ணி வச்சிருக்காங்க. டக்குன்னு மும்பை கலாச்சாரம்னா ரவுடியெல்லாம் கதவை ஆம்னி கதவை திறந்துட்டு டப்புன்னு சுட்டு டக்குன்னு போயிடுவாங்க. அதனால காரை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. மும்பையில் சன்கிளாஸ் ஓட்டக்கூடாதுன்னு பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சாதாரண சின்ன சின்ன ரவுடிகள் கூட அங்கே கன் வச்சுக்கிட்டு தான் அந்த வேலைகள்லாம் செய்வானுங்க. அப்படிங்கும்போது கத்தியை வைத்து குத்துனார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே எப்படி போனாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதை தாண்டி இவர் வீட்டுக்குள்ளே எப்படி போனார் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே மர்மமாகவே இருக்குது அந்த சம்பவம். நார்மலாக ஒரு கோடீஸ்வரன் வீட்லேயே பார்த்தீங்கன்னா 2-3 செக்யூரிட்டி இருப்பாங்க. அவ்வளோ பெரிய நடிகர். அப்புறம் கரீனா கபூரும் மிகப்பெரிய நடிகை. கரீனா கபூர் ஒரு 10-15 செக்யூரிட்டி இருந்து. கரீனா கபூர் நடிகரை தாண்டி இவருக்கு ஒரு பெரிய பாரம்பரியம். அதாவது மன்சூர் அலிகான் பட்டோடிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் ஜாம்பவானுடைய பையன் தான் இவர். இவங்க அம்மாவும் சாதாரண ஆளுடைய உர்மிளா தாக்கூர்னு ஒரு வெஸ்ட் பெங்காலில் ஒரு பெரிய ராஜ வம்சத்தை சேர்ந்தவர். இவர் தான் இப்போ அந்த பட்டோடி குடும்பத்தின் 10வது அரசராக இருக்கிறார். பட்டோடி ஃபேமிலிங்கிறது ஒரு பெரிய ஒரு மன்னர் பரம்பரை மாதிரி நவாப் ஃபேமிலி இருக்கிறாங்க. அதில் இவர் தான் 10வது மன்னராக இருக்கிறாரு. நிறைய சொத்து பத்துக்கள்லாம் உள்ள ஒரு ஃபேமிலி தான். இவரே பிறந்து இவர் பார்த்தீங்கன்னா ஹிமாச்சலில் ஒரு பெரிய கான்வென்ட்டில் படிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஸ்கூலிங் காலேஜெல்லாம் லண்டனில் படித்தவர். இவருடைய லைஃபே பயங்கரமான ஒரு பாசான லைஃப். அப்படின்னா நல்லா இவருடைய லட்சியம் என்ன தெரியுமா உங்களுக்கு? சைஃப் அலி கானோட லட்சியமே கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். அப்படி தான் அவர் லண்டனில் படித்து அப்படி தான் ஜாலியாக இருந்துருக்கிறாரு. அப்புறம் அவங்க இங்கே இந்தியா வந்த பிறகு ஒரு முறை கேட்டார் அவங்க அப்பா, சைஃப் அலி கான் பட்டோடிங்கிறது உன்னுடைய பேர், பட்டோடி ஃபேமிலி நேம் எல்லாம் ரைட்டு, சைஃப் அலி கான் நான் வச்ச பேர், அது சைஃப் அலி கான் யாருன்னு கேட்டாராம். அப்போ தான் அவருக்கு சுருன்னு வந்திருக்கு. நான் சம்பாரிச்சிருக்கேன், கிரிக்கெட் பிளேயராக இருக்கேன், நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்கிறேன், நான் சம்பாரிச்சிருக்கிறேன், நீ யாரு? நான் காசு கொடுக்குறேன், நீ லண்டனில் படித்த, ஜாலியாக இருக்கிற, என்ஜாய் பண்ணுற, ஆடுற பாடுற, பட் உனக்கு உண்டான ஐடென்டிஃபை என்ன அப்படின்னு கேட்டப்பறம் தான் அவருக்கு ஆகா நம்ம சும்மா தான் இருக்கோம்னு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு போல. அதுக்கு தான் நடிக்க வர்றாரு. அதுக்கு பிறகு ஒரு ஆட் ஏஜென்சியில் வேலைக்கு சேர்றாரு. முதல் முறையாக ஒரு விளம்பர கம்பெனியில் வேலைக்கு சேர்றாரு. அங்கே சின்ன சின்ன ஆடில் நடிக்கிறாரு. அப்புறம் முதல்ல படம் பண்ணுறாரு. அந்த படம் சரியாக போகல. அந்த படத்தில் நடித்த ஒரு நடிகை தான் ஒரு திருமணம் பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட் மேரேஜ். அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் சாரா அலி கான். பட் அந்த திருமணமே பெரிய ஸ்ட்ரகிள். என்னன்னா இவருக்கும் அந்த லேடிக்கும் கிட்டத்தட்ட 12 வருஷம் வித்தியாசம். இவரை காட்டிலும் அவங்க 12 வயசும் மூத்தவங்க. இந்த திருமணத்தை 2 குடும்பத்துலையுமே ஏற்றுக்கிறாம ரொம்ப போராட்டங்கள் பண்ணி திருமணம் பண்ணி
அதுக்கப்புறம் அது 2 குழந்தை, அதெல்லாம் சாரா அலி கான் இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க 2 வருஷத்துலேயே டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு தான் அவர் நிறைய படங்கள் தீவிரமா நடிக்க ஆரம்பிச்சு. தில் சாதா ஹே அதான் பெரிய லெவலில் அவர் ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட படம். அப்புறம் கரீனா கபூரை அவர் காதலித்து திருமணம் பண்ணி இப்போ 2 பேரும் இதாக இருக்காங்க. அவங்களுக்கும் குழந்தைகள்லாம் இருக்குது. இப்படி தான் அவருடைய கிராஃப்ட் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு பெரிய பாலிவுட் மட்டும் கிடையாது. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மம்தா பானர்ஜி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நிறைய பேர் வந்து கண்டனங்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு விஐபி, ஒரு செலிபிரிட்டி, ஒரு நடிகராக இருக்கிறவர் வெளியில் போனாலே 2 பேர் கூட பிடிச்சி வருவான், 2 பேர் டச்சப் வருவாங்க. உள்ளே போக முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஒரு ரசிகரே பார்க்க முடியாது. ஆனால் ஒரு அக்யூஸ்ட் உள்ளே போய் கத்தியை வச்சு குத்திருக்கிறான் அப்படின்னா எவ்வளோ குறைபாடுகள் இருந்துச்சா? இதில் பின்னாடி யார் இருக்கா? இல்லை உண்மையிலேயே வந்து அந்த பணத்தை திருடுறதுக்கு தான் வந்தானா, இல்லை சைஃப் அலி கானை நோக்கி வந்தவனா அப்படிங்கிற கேள்விகள்லாம் அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்குது. முதல் கட்ட விசாரணையில் அவ்வளோ எளிதாக நுழையிறானா அந்த வீட்டில் அடிக்கடி சம்பந்தப்பட்டவனா கூட இருக்கலாம் இல்லையா? சம்மந்தப்பட்டவனா இருந்தாலும் எப்படி கதவை எப்படி திறப்பாங்க? நைட் 2:30 மணிக்குள்ள அந்த 2:30 மணிக்கு அந்த பில்டிங் உள்ள போகிற ஆளாக இருந்தானா ஒன்று அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம், இல்லையா அந்த வேலையை பார்க்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு தொடர்பு உள்ள ஒரு நபராக இருக்கலாம். இது எந்த நோக்கத்தோடு உள்ள வந்தாங்கிறது விசாரணை முடிவில் தான். தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்றது தான் இன்னும் சந்தேகம் அதிகமாக இருக்கு. தப்பிச்சு போறப்ப அவனுடைய இது வரைக்கும் எந்த விதமான சிசிடிவி ஃபுட்டேஜோ எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது மேலும் மேலும் சந்தேகத்தை அதிகரிச்சிருக்கு. இப்போ ட்ரீட்மெண்ட்ல அவர் இருக்கிறார். அவ்வளோ சிசிடிவி கேமரா இருக்கும், அதையும் தாண்டி எப்படி தப்பிச்சு போக முடியும்? ஐடென்டிட்டியா வெளில விடலாம் இல்லையா? ஒருவேளை மறைமுகமாக வச்சிருக்காங்களா? இல்லை, விசாரணை வரப்ப சில ஐடென்டி கொடுக்க மாட்டாங்க. அந்த தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. விசாரணை போயிட்டு இருக்கு. நிறைய இன்டர்வியூஸில் அவர் பார்த்துருக்கோம். காஃபி வித் கரண் அந்த இன்டர்வியூலாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியான ஒரு மனுஷன். அவர் பொண்ணும் அவரும் சேர்ந்து கலந்துக்கும் போதே வந்து பாய் ஃப்ரெண்ட்லாம் எப்படி இருக்கணும், முதல்ல பணம் இருக்கான்னு சொல்லு, பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியான மனுஷன்னா, அவருக்கு இந்த மாதிரி ஒரு த்ரெட்னிங் வருதுன்னா அது எப்படி எடுத்துக்கிறது? ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்குமா, இல்லைனா கரியர் ரிலேட்டடாக இருக்குமா? ஃபேமிலி ரிலேட்டடாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாமே ரொம்ப ஒரு ஜாலி, நீங்கள் சொன்ன மாதிரி ஜாலியாக ஜோவியலான ஒரு ஃபேமிலி. அப்பா பொண்ணு எல்லாருமே ஒரு இடத்துல டேட்டிங் அந்த மாதிரி ஆன ஆட்கள் தான் அது. அந்த மாதிரி இருக்கிற சான்சஸ் இல்லை. மற்றபடி வேறு வெளியிலையும் அவர் அங்கேருந்து விசாரித்து பார்க்குறவங்க அந்த மாதிரியான அவர் யார்ட்டையும் அந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய நபர் தான் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய, எல்லாத்தையும் ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நபர். நம்ம ஊரில் எப்படி இங்கே கார்த்திக் இருக்காரு, பழைய கார்த்திக், அந்த மாதிரி எல்லாருடைய ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த மாதிரி இப்போ ப்ரொஃபஷனலாக அவருக்கு யாரும் எதிரிகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது என்ன நடந்துச்சு இந்த சம்பவம்? ஒன்றும் பணத்தை இது பண்ணுறதுக்காக வந்த நோக்கமா, இல்லை வேறு எதுவும் நோக்கமாங்கிறது விசாரணையில் தான் தெரியும். பொதுவாகவே பாம்பேயில் பார்த்தீங்கன்னா அந்த மாப் கல்ச்சர் வந்து அந்த ரவுடிகள் கலாச்சாரம் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஏற்கனவே சல்மான் கான் அவர்களுக்கு கொலை மிரட்டல் இருக்கிறதுனால வந்து பலத்த பாதுகாப்போட தான் அவர் எங்கே போனாலும் வராரு. வெளியில் பார்க்கும்போது சல்லுபாய் அப்படின்னா ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்கும். ஆனால் அவரே வந்து ஒருத்தர் வந்து நடுங்க வச்சிட்டார் அப்படிங்கும்போது வந்து இந்த மாதிரி நடிகர்களுக்கு ஒரு தொடர்ச்சியான ஒரு அச்சுறுத்தலை எப்படி புரிஞ்சுக்கிறது பாலிவுட்டில்? இல்லை, பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் ரவுடிசம், சினிமா, அரசியல் சேர்ந்த ஒரு இண்டஸ்ட்ரி. நீங்கள் தனித்தனியாக அதில் பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. ஒரு காலகட்டங்களில் பெரிய பெரிய தாதாக்கள் பிடிகளை தான் பாம்பே இண்டஸ்ட்ரி இருந்துச்சு. அதுக்கு பிறகு இப்போ மாறி இப்போ அரசியல்வாதிகள் கையில் போயிடுச்சு. சமீபத்தில் இதே பாந்திரா தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த இவர் சல்மான் கானுடைய பெரிய வெல்விஷராக இருந்த பாபா சித்திக்ங்கிறவர் சுட்டு கொலை செய்யப்பட்டார் இப்போ சமீபத்தில். அப்படிங்கும் போது அங்கே அரசியல் இப்போ வந்து மேலோங்கி இருக்கு. பாலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அரசியல், அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள் மேலோங்கி இருக்கிறது. இதுக்கு பின்னாடி உள்ள காரணங்கள்ங்கிறது இவருக்கு ப்ரொஃபஷனலாக யாரும் எதிரிகள் கிடையாதுங்கிறாங்க. இப்போ பர்சனல் லைஃப்லேயும் ரொம்ப ஒரு ஜாலியான நபராக தான் இருக்கிறாரு. ஆனால் உண்மையிலே பணத்துக்காக தான் வந்திருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் அது புலப்படாத ஒரு விஷயமா இருக்குது. குறிப்பாக அவங்க அப்பாவை பற்றி பேசும்போது சொன்னீங்க வந்து கிரிக்கெட் வீரர் அவர் தான் வந்து நீ யார் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நடிக்க வந்தார்னு சொன்னீங்க இல்லையா? அவரோட பின்னணி என்ன? அவர் வந்து ஒரு தான் பட்டோடி ஃபேமிலியை சேர்ந்த 9வது அரசர். அவர் ஒரு கிரிக்கெட் பிளேயர். இந்தியாவுக்காக வந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்கிறார். இந்தியன் கிரிக்கெட் கேப்டனாக இருந்திருக்கிறார். அவருக்கு ஒரு கண் இருக்காது, ஒரு ஆர்டிஃபிஷியல் கண் வச்சுருப்பார். அவங்க அம்மா வந்து ஷர்மிளா தாக்கூர், அவங்க வந்து ஒரு நடிகை. இவங்க 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிட்ட குழந்தை தான் இந்த சைஃப் அலி கான். இந்த தம்பதிகளே வந்து நிறைய ஆடு, நம்ம இந்த இந்தியனுடைய அந்த நேஷனல் ஃப்ளாக் பாடலாம் இருக்கும், அதிலெல்லாம் கூட நிறையா நடிச்சிருப்பாங்க. நிறைய ஆட் நடிச்சிருப்பாங்க. இந்த போலியர் ஷூட்டிங் அந்த மாதிரி ஆள் நடிச்சிருப்பார். ஆளே கொஞ்சம் மாதிரி ஒரு ஜெய்ஜாண்டிக்காக இருப்பார். இவரை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுடைய முகச்சாயிலேயே இருப்பார், ஷர்மிளா தாக்கூர். அவங்க ஷர்மிளா தாக்கூருமே வெஸ்ட் பெங்காலத்தில் ஒரு பெரிய பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். 2 பேருமே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நம்ம இந்தியாவில் ஒரு அறியப்பட்ட ஒரு செலிபிரிட்டியுடைய பையன் தான். இவரும் அப்படி தான் வளர்த்துருக்குறாங்க. இவரை வளர்த்தது வந்து ரொம்ப ஒரு லக்ஸுரி, ரொம்ப ரொம்ப லக்ஸுரியாக வளர்க்கப்பட்ட ஒரு நபர். எந்த விதமான கான்ட்ரவர்சியும் இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் மாட்டாது. அவரை பற்றின கான்ட்ரவர்சி இருக்குது. திருமணங்கள் சம்மந்தமாக, பெண்கள் சம்மந்தமான கான்ட்ரவர்சி நடிகருக்கு இருக்கிற மாதிரி இருக்குமே ஒழிய வேறு பெருசாக அவருக்கு உண்டான போட்டிகளோ அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. இதுதான் முதல் முறையாக நடந்திருக்கு. இப்போ தொடர்ந்து பாலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நடிகர்களை குறிவைத்து பண்ணக்கூடிய, அந்த சுஷாந்த் சிங் மரணத்திற்கு பிறகு
வரிசையா இந்த மாதிரியான த்ரெட்டிங் வந்து போயிட்டே இருக்கிறது பெரிய ஒரு சுஷாந்த் சிங் மரணமே கொலையா தற்கொலை அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு தெரியல. வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமா இருக்கு. அது பெருசா மீடியாவில் வந்து ஊதி பெருசாகப்பட்ட ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு வந்த சல்மான் கான் மேட்டரை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதுவும் ஒரு பிரச்சனை. அவர் ரொம்ப பெரிய பாதுகாப்போட தான் வெளியில போயிட்டு இருக்காரு. அப்போ பாலிவுட்டை குறிவைத்து அரசியலோ ரவுடிசமோ ஏதோ ஒன்று கையில பூந்துக்கிறோங்கிற ஒரு சந்தேகம் இப்போ வலுவா குறிப்பா கவர்மெண்ட்டுமே இப்பதான் மாறி இருக்கு இல்லையா? பிஜேபி இல்ல கவர்மெண்ட் தலைமையிலான கவர்மெண்ட் அரசு எந்த தான் ஆட்சி வந்தாலும் பாலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுடைய மிக்ஸ்லாம் இருக்கும். இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா ஒரு 3 குடும்பம் தான். அந்த 3 குடும்பத்தை தாண்டி நீங்க தெலுங்குல வந்து யாரும் போய் கால் வச்சிட முடியாது. ஒரே குடும்பத்துல 9 ஹீரோலாம் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி குடும்ப ஆதிக்கம். இங்க எல்லாம் சேர்ந்துருக்கு. ஒரு குடும்பம் கிடையாது இங்க. குடும்பம் மட்டும் கிடையாது. ஒரு ரவுடிசம் இருக்கு, அரசியல் இருக்கு. அதை தாண்டி இந்த மாதிரி நடிகர்களுடைய டாமினேஷன் இருக்கு. எல்லாம் சேர்ந்த ஒரு இண்டஸ்ட்ரி. ஏன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் புழங்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி வந்து பாலிவுட் இண்டஸ்ட்ரி. பணத்தை ஒயிட்டாக்குற விஷயங்கள், பல விஷயங்கள் அங்கே உள்ள புழங்கும். பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கூட ஹிந்தி படங்கள் தயாரிக்கிறாங்க. ஹிந்தி படம் எதுக்கு தயாரிப்பார்? பெரிய இண்டஸ்ட்ரியாக இருப்பார் அவர். ஆனால் அவர் ஹிந்தி படம் தயாரிப்பார். இந்த ஹிந்தி படம் தயாரிக்கிறதுக்கு காரணம் பணத்தை வந்து போட்டு ரொட்டேஷன் பண்ணுறது, ஒயிட்டை ஆக்குறது, ஒயிட்டை பிளாக் ஆக்குற வேலைகள்லாம் கூட இண்டஸ்ட்ரியில் நடக்கும். அப்போ எல்லாம் சேர்ந்த ஒரு இடம் தான் பாலிவுட் இண்டஸ்ட்ரி. அதில் இப்போ ஒரு சமீப காலமாக இந்த மாதிரி நீங்கள் சுஷாந்த் சிங்காக இருக்கட்டும், பாபா சித்திகா இருக்கட்டும், சல்மான் கானுக்கு மிரட்டலாக இருக்கட்டும், இப்போ சைஃப் அலி கானுடைய இது தொடர்ச்சியாக இருக்குது. குறிப்பா பாம்பேல தான் இந்துத்துவ கல்ச்சர் வந்து அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ நீங்க சொன்ன பேர்ல பாதி பேர் பார்த்தீங்கன்னா, எல்லாமே இஸ்லாமியர்கள் சம்மந்தப்பட்டவங்க தான். ஸோ அதுவுமே ஒரு காரணமா இருக்குமா? ஏன்னா ஏற்கனவே ஷாருக் கான் மகனும் வந்து குறி இல்லை வைக்கப்பட்டார். சுஷாந்த் சிங் கிடையாது. சுஷாந்த் சிங் இல்ல, ஷாருக் கான் மகன் குறி வைக்கப்பட்டார். சல்மான் கான், பாபா சித்திக், இப்போ சைஃப் அலி கான். நீண்டுகிட்டே போகுது அந்த பட்டியல். இல்லை அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குங்கிறது நமக்கு ஒன்றும் முழுவதுமாக தெரியல. ஒருவேளை அது கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பேர்களை தான் அடிபடுது. ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் அவங்க அதிகமாக இருக்கிறாங்க. சல்மான் கான், ஷாருக் கான் அந்த பேரளவில் அவங்க இருப்பாங்களே ஒழிய அவங்க பெருசாக ஆக்டிவாலாம் இருக்க மாட்டாங்க. என்ன காரணங்கிறது முழுசாக நமக்கு தெரியல. ரொம்ப நன்றி. நன்றி.